தொடர் தோல்விக்கு காரணம் என்கின்ற வகையிலே பல எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் குரல் எழுப்பியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகாக தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது. தற்போது அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய இறங்க வேண்டும் என்கின்ற வகையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு பல தகவல்கள் சொல்லப்பட்டதாகவும் அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 11 முறை தேர்தல்களை சந்தித்து தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து உங்களை ராஜினாமா செய்து கொள்ள வேண்டும், புதிய பொதுச் செயலாளரை நியமிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. தொடர்ச்சியாக தான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருப்பேன் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற குழு தலைவராகவும் நான் தான் இருக்க வேண்டும், நான் சொல்லுவரை தான் கொறடாவாக நியமிக்க வேண்டும், கட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் பல்வேறு கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே கருத்துக்கள் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வரைக்கும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே 17 அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்த்து அவருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 30 எம்எல்ஏக்கள் தனியாக விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆகியோருடன் 30 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதற்காக இரு அணிகளாக மேலும் பிரிந்திருக்கிறது அதிமுக. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பல அணிகள் பிரிந்து சென்றுவிட்டது. தற்போது எம்எல்ஏக்களிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் நீடிக்கக்கூடாது என்கின்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தற்போது 2 குழுக்களாக பிரிந்து அதிமுகவில் 2 பேர் சட்டமன்ற குழு தலைவர்களாக ஆதரவு கடிதத்தை இடைக்கால சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் அதிமுக வெற்றியை பதிவு செய்ய சூழல் என்பதும் இருக்கிறது. தொடர்ச்சியாக 11 தொகுதிகளை சந்தித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார் என்கிற ஒரு விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சியில் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அதற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருப்பேன், நான் தான் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பேன் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து தற்பொழுது சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக தற்போது சபாநாயகரை தனித்தனியாக 2 அணிகளாக பிரிந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். சற்று முன்தான் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சென்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம். அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேரின் ஆதரவு கடிதங்களுடன் சி வி சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்று இந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். சட்டமன்ற குழு அதிமுக தலைவராக எஸ் பி வேலுமணி செயல்படுவார் என அந்த 30 எம்எல்ஏக்களினுடைய கடிதங்களையும் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்க்கு ஆதரவாக வெறும் 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்த நிலையில் வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே சி வீரமணி, கே பி அன்பழகர், ஹரி உள்ளிட்ட 30 பேர் தலைமைச் செயலகத்திற்கு சென்று தற்போது நேரடியாக அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணி, கட்சி கொறடா விஜயபாஸ்கர் என்கின்ற வகையில் அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவுடன் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் தனக்கு தான் ஆதரவு தற்காலிக சபாநாயகரிடம் வேலுமணி அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார், சற்று நேரத்தில் அனைத்தும் தெரிய வரும் என்கின்ற வகையில் சி வி சண்முகம் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை அவர்கள் சட்டப்பேரவைக்கு வரும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வரும்போது இதற்கு முன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் தான் சட்டப்பேரவைக்கு வருவார்கள். அப்பொழுதே நம்மால் கவனிக்க முடிந்தது அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் இருக்கிறது, அவர்கள் அணி அணியாக பிரிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மால் கணிக்க முடிந்திருந்தது. குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் வாசலிலே காத்திருப்பார்கள். அவர் வந்தவுடன் அவருடன் சேர்ந்துதான் உள்ளே செல்வார்கள். அப்படி இல்லை என்றால் மிகவும் காலம் சீக்கிரமாக அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தால் எதிர்கட்சி தலைவர் இந்த நேரத்தில் அவர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் அறையில் அதிமுக எம்எல்ஏக்கள் காத்திருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி வந்தவுடன் அவருடான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும், அவரை சந்திப்பார்கள். அதன் பிறகுதான் எல்லோரும் சேர்ந்து சட்டப்பேரவைக்கு செல்வார்கள். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்த அறையில் வெறும் 10 எம்எல்ஏக்கள் மட்டும் அமர்ந்திருந்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர் இருக்கும் அறையை கூட திரும்பி பார்க்காமல் சென்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம் இன்று சட்டப்பேரவையில் கவனிக்க முடிந்தது. குறிப்பாக அதிமுகவிடம் நாம் சில கேள்விகளை எழுப்பினார்கள் செய்தியாளர்கள் சார்பில் இருந்து. அதிமுகவில் உட்கட்சி பூசலா, 2 அணிகளாக பிரிந்து விடுகிறா என்று கேட்டதற்கு அதுபோன்று எதுவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்ததாக தகவல் என்பதும் நமக்கு கிடைத்தது. ஆனால் தற்போது 2 அணிகளாக பிரிந்து அதிமுகவின் சட்டமன்ற தலைவர் யார் என 30 எம்எல்ஏக்கள் ஒருவருக்கு ஆதரவாகவும் 17 எம்எல்ஏக்கள் மற்றொருவருக்கு ஆதரவாகவும் தற்போது ஆதரவு கடிதங்களை இடைக்கால சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவரிடம் கேள்வி கேட்ட போது அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் சட்ட நேரத்தில் அனைத்தும் தெரிய வரும் என்கின்ற வகையில் ஒரு பதிலளித்து தெரிவிக்கிறார். பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்றால்
பெரும்பான்மையான ஆதரவு அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிலும் பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்து செய்யப்படுவார்கள். தற்போது எஸ்.பி. வேலுமணி தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கொரோனாவாக விஜயபாஸ்கர் வருவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு என தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததன் பிறகாக எதிர்கட்சியாக கூட அதிமுக இடம்பெறாத சூழலிலும் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய எம்எல்ஏக்களை தனியார் ரெசார்ட்டுகளில் தங்க வைத்திருந்தார்கள். அவர்களால் தொடர் சந்திப்பு என்பது நடைபெற்றது. எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் 45 நிமிட ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார். கொடுத்திருங்கள், நமக்கு நல்ல காலம் இருக்கிறது, அமைதியாக இருங்கள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கான அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். ஆனாலும் 30 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து ஒரு அணியாக செயல்படுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் அவர்கள் தனியாக ஒரு அணியாக செயல்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எனவும் 17 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணி தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என 30 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களோடு தற்போது சபாநாயகரை சந்தித்து ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணி செயல்படுவார் என 30 எம்எல்ஏக்கள் தற்காலிக சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இன்று காலை ஏற்கனவே இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 பேர் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது 30 பேர் வேலுமணிக்கு ஆதரவாக மனு அளித்திருக்கிறார்கள். இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிகளாக பிரிந்தே சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் இந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது அதிமுக இரு குழுக்களாக பிரிந்திருக்கிற நிலையில் இந்த பிரிவிற்கான காரணமாக என்ன கூறப்படுகிறது? அதே சமயம் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் அளித்திருக்கிற நிலையில் இது தொடர்பாக இபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்றிருக்கிறார். சட்டமன்ற குழு அதிமுக தலைவராக எஸ்.பி. வேலுமணி செயல்படுவார் என 30 எம்எல்ஏக்களின் கடிதங்களை அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 பேர் மனு அளித்திருக்கிறார்கள். சி விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், கோ ஹரி உள்ளிட்ட 30 பேர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து வேலுமணிக்கு ஆதரவாக தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் இந்த மனுவை அளித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் தனக்குதான் ஆதரவு என தற்காலிக சபாநாயகரிடம் வேலுமணி இந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக செய்தியாளரிடம் சி வி சண்முகம் தெரிவிக்கையில், அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தும் தெரிய வரும் என தெரிவித்திருக்கிறார். இந்த பிளவுக்கான காரணம் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கிறார்கள். இது முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், தற்போது அதிமுக இரு குழுக்களாக பிரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. இன்று காலை சட்டமன்றத்திற்கே அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பிரிவுகளாக தான் வருகை தந்திருந்தார்கள். அப்போதே இந்த கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் தற்போது இபிஎஸ் தரப்பிலிருந்து நமக்கு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு குழுக்களாக பிரிந்து தங்களுடைய 2 முக்கிய தலைவர்களை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து 17 சட்டமன்ற உறுப்பினர்களும், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை ஆதரித்து 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் தற்காலிக சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம்
சட்டமன்ற குழு அதிமுக தலைவராக எஸ்பி வேலுமணி செயல்படுவார் என 30 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை தற்காலிக சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், KC வீரமணி, KP அன்பழகன், கோஅரி உள்ளிட்ட 30 பேர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து வேலுமணிக்கு ஆதரவாக தற்போது கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 பேர் கடிதம் அளித்திருந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பிரிவுக்கு என்ன காரணம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் CV சண்முகம் குழு கடிதம் அளித்திருக்கிறது. பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் தனக்குதான் ஆதரவு என தற்காலிக சபாநாயகரிடம் வேலுமணி கடிதத்தை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். ஏற்கனவே EPSக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 பேர் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலை EPSிடம் அதிமுக பிளவுபட்டு விட்டதா என்ற கேள்விக்கு EPS இல்லை என்று ஒரு மறுப்பு பதிலை அளித்திருந்தார். ஆனால் தற்போது அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்றது இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த நிலையில் தற்போது இருக்கிற நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுகவில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். காலையில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தங்களுடைய அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று தற்காலிக சபாநாயகரிடம் கடிதத்தை வழங்கியிருந்தார்கள், மனுவை கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2வது குழுவாக சென்று தலைமை செயலகம் சென்று CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமை செயலகத்திற்கு சென்ற இந்த 2வது குழு SP வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறாக அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 2 குழுக்களாக பிரிந்து காலையில் 17 பேர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று மனுவை கொடுத்த நிலையில தற்பொழுது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் SP வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய கொறடாவாக சி. விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று இவர்கள் தற்பொழுது சட்டமன்ற தலைமை செயலகத்திற்கு சென்று மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதிமுகவில் இப்படி 2 குழுக்களாக அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருக்கிறார்கள். SP வேலுமணி தலைமையில தற்பொழுது 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருப்பதாகவும் தங்களை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. பெரும்பான்மையான ஆதரவு தனக்கு தான் இருக்கிறது, அதாவது 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறி SP வேலுமணி இந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். காலையில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பணன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஏற்காடு உஷாராணி, மரகதம் குமரவேல், அதே போன்று ஓமலூர் மணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் காலையில் சென்று 17 பேர் காலையில் சென்றிருந்தார்கள். அவர்கள் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும், அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க வேண்டும் என்று மனுவை கொடுத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களாக முக்கிய பொறுப்பில் வகித்த நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், KC வீரமணி, அதே போன்று SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது தலைமை செயலகத்திற்கு சென்று SP வேலுமணியை தங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், சி. விஜயபாஸ்கரை கொறடாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அதிமுகவின் 2 குழுக்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருப்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகாக தான் இந்த முடிவு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் பார்த்திருந்தோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்று வந்தது. அதே போன்று CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் MRS நகரில் இருக்கக்கூடிய அவர்கள் இல்லத்தில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் வளர்மதி, அதே போன்று KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குழு ஆதரவு அளித்ததாகவும், அதே போன்று CV சண்முகம், SP வேலுமணிக்கு
ஆதரவாக ஒரு குழு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. வெறும் தகவல்களாகவே இந்த 2 குழுக்கள் பிரிந்த விவகாரம் வெறும் தகவல்களாகவே இருந்து வந்த நிலையில்தான் தற்பொழுது அது வெளிப்படையாக இந்த தகவல் வெளிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் சட்டப்பேரவைக்கு சென்று தற்காலிக சபாநாயகரை சந்தித்து 2 குழுக்களாக இவர்கள் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறாக 2 குழுக்களாக பிரிந்து எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக ஒரு குழுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவாக ஒரு குழுவும் மனுவை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்திருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சண்முகத்திடம் முன்னாள் அமைச்சர் சண்முகத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இரு பிரிவாக அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து விட்டார்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு சற்று நேரத்தில் அனைத்தும் தெரிய வரும், அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சண்முகம் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் முடிவு இவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவை பொறுத்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்டது. அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இதை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்க மறுத்துவிட்டதாக இவர்கள் தரப்பில் புகார்கள் வைக்கப்படுகிறது. இதனால்தான் தாங்கள் தனியாக ஆலோசனை நடத்துவதாகவும் தங்கள் தரப்பு ஆதரவாளர்களை திரட்டி தற்பொழுது 30 பேர் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதாவது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணிக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள். 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள். 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் 17 பேர் தான் காலையில் கடிதம் கொடுத்திருந்தார்கள் என்று பெரும்பான்மையான ஆதரவு தனக்கு தான் இருக்கிறது என்று தற்பொழுது இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எஸ்பி வேலுமணி கொடுத்திருக்கிறார். தன்னை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும். அதே போன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கொறடாவாக சி விஜயபாஸ்கரை அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை இருதரப்பிலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடக்குமா அல்லது இவர்கள் தரப்பில் தனியாக அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படுமா என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்குதான் சற்று நேரத்தில் அனைத்தும் தெரிய வரும், அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சண்முகம் பதிலளித்திருக்கிறார். காலையில் எடப்பாடி பழனிசாமி காலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றிருந்தது. அப்பொழுதும் சட்டப்பேரவைக்கு வரும்போது கூட 2 குழுக்களாக பிரிந்துதான் வந்தார்கள். வழக்கமாக எடப்பாடி பழனிசாமிக்காக காத்திருந்து அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி வரும் வரை நுழைவாயிலுக்கு வெளியே காத்திருந்து அவர் வந்த பிறகு அவரை அழைத்துக் கொண்டு உள்ளே செல்வார்கள். அவருடைய அறைக்கு தான் அனைவருமே சென்று அவரிடம் சில ஆலோசனைகளை பெற்றுவிட்டு அதன் பிறகு பேரவைக்குள் செல்வார்கள். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை இன்று சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாக காலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்த போது எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு சில எம்எல்ஏக்கள் வருவதை மட்டுமே நம்மால் பார்க்க முடிந்தது. அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அவருடன் வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகாக எஸ்பி வேலுமணி அதே போன்று சி சண்முகம் தனியாக பிறகு வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. எஸ்பி வேலுமணி தலைமையில் எஸ்பி வேலுமணி மற்றும் ஒரு சில அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவருடன் தனியாக வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லாமல் நேரடியாக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி செயல்படுவார் என 30 எம்எல்ஏக்கள் கடிதங்களை அளித்திருக்கிறார்கள். இன்று காலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 பேர் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.